ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கலை பண்பாட்டுத்துறை அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில பொறுத்தவரைக்கும் மியூசிக் ஸ்கூல் இருக்கு, மியூசிக் காலேஜ் இருக்கு, மியூசிக் யுனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா, பல்வேறு விதமான கோர்சஸ் தமிழக அரசு குடுத்துருக்காங்க. மியூசிக் ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னா, தவில், பரதநாட்டியம், மிருதங்கம், நாதஸ்வரம், தேவாரம் இந்த மாரி எக்கச்சக்கமான கோர்சஸ் குடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் காலேஜ்ல பார்த்தோன்னா, ஃபைன் ஆர்ட்ஸ், பிடெக் இந்த மாரி எக்கச்சக்கமான கோர்சஸ் குடுத்துருக்காங்க. பெயிண்டிங் இருக்கு, ஸ்கல்ப்சர் இருக்கு, டிசைனிங் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் அண்ட் டெக்ஸ்டைல் குடுத்துருக்காங்க, பிரிண்ட் மேக்கிங் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நெறைய கோர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன? அத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். artandculture.tngovernment.in இதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில செகண்டா இருக்க பாருங்க, ஆர்ட் இன்ஸ்டிடியூட் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இதில ஒரு 3 விதமான ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ கீழ இருக்கு பாருங்க, ஸ்கூல் குடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஸோ இசை பள்ளியோட வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. இதில மொத்தம் பார்த்தா தமிழ்நாட்டில 17 விதமான டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா இந்த இசைப்பள்ளி குடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கான அட்மிஷன் துவங்கிட்டாங்க. அதோ இருக்கு பாருங்க. ஸோ இத பார்த்தா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருந்தாங்க. கலை பண்பாட்டுத்துறை மாவட்ட அரசு இசைப்பள்ளியில மாணவர் சேர்க்கை அறிவிச்சிருக்காங்க. 2021, 2022க்கான மாணவர் சேர்க்கைக்கு அட்மிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பார்த்தா 3 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் குடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க 3 வருஷம் இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் குறளிசை குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தவில் இருக்கு, பரதநாட்டியம் குடுத்துருக்காங்க, மிருதங்கம் குடுத்துருக்காங்க, நாதஸ்வரம், தேவாரம், வயலின் இந்த 6 விதமான கோர்சஸ் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா நீங்க மினிமம் 7th பாஸ் பண்ணதே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்தா தமிழ் லாங்குவேஜ்ல நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் பார்த்தா ஃப்ரீ தான். ஸ்பெஷல் ஃபீஸா நீங்க ஒரு ரூ. 120 பார்த்தா பெர் ஆனம் கட்டி ஆகணும். அதுக்கு அடுத்து அட்மிஷன் ஃபீஸ் ரூ. 2 நீங்க கட்டி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம ரூ. 30 பார்த்தா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இத பார்த்தா உங்களுக்கான ஃபீஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வொர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தா மண்டே டூ ஃப்ரைடே 10 ஏஎம்லேருந்து 4 பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வொர்க்கிங் டேஸ் பார்த்தா 220 டேஸ் பார்த்தா வருஷத்துல உங்களுக்கு இந்த ஸ்கூல் வொர்க்கிங் டேஸ் இருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தா கவர்மெண்ட் மந்த்லி ஸ்டைஃபண்ட் குடுக்குறாங்க. ஸோ ரூ. 400 பார்த்தா மந்த்லி. ஸோ வருஷத்துக்கு 10 மாசத்துக்கு உங்களுக்கு ரூ. 400 பார்த்தா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கான ஸோ ஃப்ரீ பஸ் பாஸ் குடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தா சீருடை எல்லாமே அவங்களே ஃப்ரீயாவே குடுத்துடுறாங்க. அட்மிஷன பொறுத்தவரைக்கும் நீங்க டைரக்ட்டா போயிட்டு ஆஃபீஸ்ல போயிட்டு தான் அட்மிஷன் போடுற மாரி இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுல மொத்தம் 17 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மியூசிக் ஸ்கூல் இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து திருவண்ணாமலை குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர், சீர்காழி, திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, டியூட்டிகொரின். ஸோ இந்த 17 டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே அந்த ஸ்கூலோட அட்ரஸும் குடுத்துருப்பாங்க. அதாவது அந்த மியூசிக் ஸ்கூலோட அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க டைரக்ட்டா போயிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் அது பார்த்தா உங்களுடைய 4 ஃபோட்டோ கேட்கறாங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு, உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கூல் அட்ரஸ்ல போயிட்டு நீங்க போனா போதும். உங்களுக்கான அட்மிஷன் பார்த்தா அவங்க உடனே போட்டு குடுத்துருவாங்க. நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ பார்ட் டைம்லாம் கிடையாது. ஸோ டெய்லி நீங்க 10 ஏஎம்லேருந்து 4 பிஎம் வரைக்கும் ரெகுலரா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும். இத பார்த்தா மியூசிக் ஸ்கூலோட எல்லா எலிஜிபிலிட்டியும் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது கீழே பார்த்தா காலேஜஸ் இருக்கு. மியூசிக் காலேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்க மியூசிக் காலேஜ் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஸோ தமிழ்நாட்டுல எந்தெந்த மியூசிக் காலேஜ்க்கு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை குடுத்துருக்காங்க, மதுரை குடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் குடுத்துருக்காங்க, திருவாயூர் குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஈவினிங் மியூசிக் காலேஜ் சென்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா சென்னை நான் குடுத்துக்கிறேன். ஸோ சென்னையில எந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் குடுக்குறாங்கன்றத தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்க இது பார்த்தா சென்னை மியூசிக் காலேஜ்ல அட்ரஸ் இதுதான். ஸோ நீங்க சென்னையில போயிட்டு படிக்கணும்னா இந்த ஆப்ஷன் குடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ கீழே மத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே குடுத்துருக்காங்க பாருங்க. டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் காலேஜ் தான் பார்த்தா குடுத்துருக்காங்க. ஸோ கீழ டிப்ளமோ கோர்சஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் குடுத்துருக்காங்க. மேஜர் பார்த்தா குறளிசை குடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணிக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 16 வயசுலேருந்து 21 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா ஸோ பிஜி அதாவது போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தா 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கோர்சஸ் என்னன்றத குடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர் வந்திருக்கு. இது வந்து பார்த்தா டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சரிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்க வந்து 10th வந்து பாஸ் பண்ணிக்கணும். ஏஜ் வந்து பார்த்தா 16 வயசுலேருந்து 21 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து யூஜி கோர்ஸ் அதாவது பிஏ 3 இயர்ஸ் கோர்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூஜி கோர்ஸ் வந்து மியூசிக் படிக்கணும்னா இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ குரலிசை குடுத்துருக்காங்க, வீணா குடுத்துருக்காங்க, வயலின் வந்து குடுத்துருக்காங்க மேஜர் சப்ஜெக்ட்டா. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்க 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும். 17 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள இருக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஈவினிங் காலேஜும் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க நீங்க ஈவினிங் மட்டும் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வீணை, வயலின், மிருதங்கம் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கு 10th வந்து பாஸ் பண்ணா போதுமானது. எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவா வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கீழ ஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க பாருங்க. டிப்ளமோ கோர்சஸ்க்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியாகணும். பிஏ கோர்சஸ்க்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். பேங்க் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸ் பேமெண்ட்ட நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க மியூசிக் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா நீங்க ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ணியாகணும். பட் மியூசிக் காலேஜுக்கு ஆன்லைன்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா கீழே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மியூசிக் காலேஜ்ல உங்களுக்கு வந்து ₹500 வந்து பார்த்தோன்னா மந்த் குடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு ₹500 வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ லேப்டாப் வந்து பார்த்தா கவர்மெண்ட் மூலமா குடுக்குறாங்க. அதாவது டிகிரி கோர்சஸ் பண்றவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ லேப்டாப் வந்து குடுக்குறாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தா ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து குடுக்குற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு மேல ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணறத நம்ம வந்து கடைசியா வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கே வந்து பார்த்தா மதுரை காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி கோயம்புத்தூர் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொன்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் அதாவது எந்த காலேஜ்ல உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் இருக்கோ, ஸோ அந்த காலேஜ்ல நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 4 காலேஜ் வந்து பார்த்தா மியூசிக் காலேஜ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது கீழயே வந்து பார்த்தா மியூசிக் காலேஜ்லயே ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜும் வந்து குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ்லயும் வந்து நெறைய கோர்சஸ் குடுத்துருக்காங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ பொறுத்தவரைக்கும் சென்னை அண்ட் கும்பகோணம் 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சென்னை வந்து குடுத்துட்டேன். ஸோ சென்னைய பொறுத்தவரைக்கும் ஃபைனான்ஸ்ல நெறைய கோர்சஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. பெயிண்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தா, ஸோ 4 இயர்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தா 2 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில வந்து பார்த்தா பெயிண்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ பெயிண்டிங்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, ஸோ எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. பெயிண்டிங் இருக்கு, ஸ்கல்ப்சர் இருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் குடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல் குடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக் வந்து குடுத்துருக்காங்க, பிரிண்ட் மேக்கிங் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ அட்மிஷன் ப்ராசஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கீழ வந்து பார்த்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு எந்த மாரி ஜாப்லாம் கிடைக்குன்ற மாரி தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இத வந்து பார்த்தா ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான கோர்சஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அது கீழ வந்தா காலேஜ்லயே வந்து பார்த்தா கவர்ன்மென்ட் காலேஜ் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் மகாபலிபுரம் இருக்கு பாருங்க. அந்த காலேஜ் படிக்கணும். இத நீங்க வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாரி வந்து பார்த்தா கலை காவேரி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க திருச்சில. ஸோ இதில என்னென்ன கோர்சஸ் குடுத்துருக்காங்க நீங்க வந்து செக் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கு அடுத்து யுனிவர்சிட்டி குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யுனிவர்சிட்டி வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இவங்க எந்த மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா, முழுக்க முழுக்க இவங்க வந்து பார்த்தா பிஜி கோர்சஸ் தான் வந்து ஆஃபர் பண்றாங்க. யுஜி கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா பிஜி கோர்சஸ் மட்டும் தான் இந்த ஜெயலலிதா யுனிவர்சிட்டில வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ எல்லாமே எம்ஏ கோர்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து யுஜி முடிச்சுட்டு எம்ஏ பண்ணா ஜஸ்ட் நீங்க இந்த யுனிவர்சிட்டில போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் நேம் என்ன, கோர்ஸ் நேம் என்ன எல்லாமே தெளிவா குடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட்லயே. ஸோ நீங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இதுல வந்து பார்த்தா மொத்தம் 3 வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் குடுத்துருக்காங்க, காலேஜ் குடுத்துருக்காங்க, யுனிவர்சிட்டி வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து மியூசிக் ஸ்கூல் படிக்கணும்னா, மியூசிக் ஸ்கூல்ல வந்து டைரக்ட்டா போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க மியூசிக் காலேஜ் அப்ளை பண்ணா அதுக்கு ஆன்லைன் அட்மிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க பிஜி படிக்கனாலும் யுனிவர்சிட்டில போயிட்டு பிஜி வந்து படிச்சுக்கலாம். ஓகே. இப்போ சொன்ன மாரி மியூசிக் காலேஜுக்கான அட்மிஷன் ஹோம் எடுத்து வரும் பாருங்க. ஸோ மேலே லேட்டஸ்ட் நியூஸ்ல போயிட்டு இருக்கு பாருங்க. அத நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ டைரக்ட்டா ஆன்லைன் அட்மிஷன் பேஜ்க்கு வந்து போயிடுங்க. இதுல போயிட்டு நீங்க அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இத வந்து பார்த்தா டைரக்ட்டா ஆன்லைன் அட்மிஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டூடண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன் மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. கல்லூரியோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்ன்மென்ட் மியூசிக் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழ வந்து பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது சென்னை படிக்க போறோம், இல்ல கோயம்புத்தூர் காலேஜா, இல்ல மதுரைன்ற மாரி கேட்டிருக்காங்க. நான் இப்போதைக்கு சென்னை வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போய் நீங்க டிப்ளமோ கோர்சஸ் பண்ண போறலாம், இல்ல ஈவினிங் மியூசிக் காலேஜ் பண்ண போறலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமோ கோர்ஸ்னா டிப்ளமோ குடுங்க. ஈவினிங் மியூசிக் காலேஜ்னா ஈவினிங் மியூசிக் காலேஜ் வந்து குடுத்துருவாங்க. ஓகே. குடுத்துட்டு அதுக்கு கீழ வந்து பார்த்தா சேம் அதே மாரி 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தா டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ்க்கு ஏத்த மாரி உங்களுக்கான இது வந்து செலக்ட் ஆகும். இதில போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேண்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க நேம், உங்க இனிஷியல் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தா 500 கேபிக்குள்ள இருக்க மாரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழ உங்களுடைய பேரண்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஃபாதர் நேம் என்டர் பண்ணிட்டு, அவருடைய இனிஷியல நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அது கீழ டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழ உங்களோட பிளட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிளட் குரூப் வந்து பார்த்தா தெரிஞ்சா என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து மேலா, ஃபீமேலான்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தா உங்க டிசி வைக்கலாம், இல்ல பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்ல 10th மார்க் ஷீட் 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. 1 எம்பிக்குள்ள இருக்க மாரி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து கேட்டாங்க பாருங்க. இதில போயிட்டு நீங்க இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்றத கரெக்ட்டா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு நீங்க பிசியா, எம்பிசியான்ற மாரி உங்களுடைய கம்யூனிட்டிய நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தா பேக்வர்ட் கிளாஸஸா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா இருந்தா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 எம்பிக்குள்ள உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா சிறப்பு இடஒதுக்கீடு ஏதாச்சும் விண்ணப்பிக்கணும்னா, ஸோ கீழ குடுத்தாங்க பாருங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து எஸ் குடுங்க. அப்படி எதுவுமே இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அத நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. இதுல வந்து பார்த்தா 10th குடுத்துருக்காங்க, 12th குடுத்துருக்காங்க. நீங்க கிராஜுவேட்டா இருந்தா அதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ 10th முடிச்சா 10th டிசி, 12th முடிச்சா 12th மியூசிக் சாரி 12th டிசி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு அடுத்து கீழ வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ ஸோ உங்களுடைய மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கர்நாடக இசையில ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதோட இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லனா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு என்னுடைய மதர் டங் கேட்டிருக்காங்க. இல்ல போயிட்டு உங்க மதர் டங் தமிழ்னா தமிழ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்னன்றது கேட்டாங்க. ஸோ பேரண்ட்டோட ஆக்குபேஷன் குடுத்துட்டு, ஃபேமிலி ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அத நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, அவங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன எல்லாத்தையும் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழ உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழ வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதருடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர என்டர் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து ரூ. 10 வந்து ஃபீஸ் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ரூ. 10 வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க டிடி எடுத்துக்கோங்க. இல்ல சலான் எடுத்துக்கோங்க. ஸோ சலான் எடுத்துட்டு அந்த சலான் நம்பர், டேட் எப்போ கட்டுனீங்க எல்லாத்தையும் வந்து தெளிவா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த சலான நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு இதில போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர், உங்களுடைய பிரான்ச் நேம் என்ன? ஸோ உங்களுடைய பேங்க் புக்ல எந்த நேம் இருக்கோ அதே மாரி நேம் குடுத்துக்கோங்க. உங்களுடைய பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐஎஸ்ஆர் கோட் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அது கீழ வந்து பார்த்தா சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 500 கேபிக்குள்ள உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு டிக்ளேர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி சப்மிட் குடுத்தா போதும். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ, அப்ப நீங்க போயிட்டு ஸோ மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.